Good morning students. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் மொபைல் ஆப். இவங்களுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இவங்க வந்துட்டு ஷாப்பிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளே ஸ்டோர்லேயும் இந்த லிங்க் அவைலபிளாக இருக்குது. உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஜேஇ மெயினில் Jan 2025 கேட்ட ஒரு கொஸ்டின் பேஸ்ட் ஆன் இன்டகிரேஷன். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் எத்தனை கிடைக்கும், நம்பர் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன ப்ரொசீஜர் சொல்யூஷன் கண்டுபிடிக்க லோக்கல் மினிமம் லோக்கல் மேக்ஸிமம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். செகண்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணுவோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டால் நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா. தேர்ட் ஸ்டெப்பு எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். அதில் ஒவ்வொரு வேல்யூலையும் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எத்தனை கிடைக்குதோ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வருவோம். இதில் என்ன கான்செப்ட், நமக்கு லெஸ் தென் 0 எஃப் டபுள் டேஷோட வேல்யூ லெஸ் தென் 0 வந்தால் இது லோக்கல் மேக்ஸிமம், ரைட்டுங்களா. அதே எஃப் டபுள் டேஷோடது ஏதோ ஒரு பாயிண்ட் போடும்போது கிரேட்டர் தென் 0 வந்ததுன்னா இது என்னது, லோக்கல் மினிமம். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நாம் ஷார்ட்டாக எப்படி இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஸ் இட் இஸ் எஃப் டேஷ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பும் கண்டுபிடிக்கலாம். தேர்ட் ஸ்டெப்பை கிராஃப் மூலியமாக நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். அதை வேல்யூ போட்டு கண்டுபிடிக்கிற நேரத்துக்கு பதிலாக பண்ணிடலாம். பார்க்கலாமா? அப்போது இது சொல்யூஷன் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் 0 to x ஸ்கொயர் t ஸ்கொயர் மைனஸ் 8t ப்ளஸ் 15 பை e பார் t இன்ட்டு dt. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எஃப் டேஷ் இல்லையா. எஃப் டேஷ் எஃப் ஆஃப் எக்ஸு இன்டெக்ரலில் வேறு இருக்குது, எஃப் டேஷ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது நாம் இந்த தியரத்தை ரீகால் பண்ணணும். பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ், ஓகேவா. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் நாம் ரீகால் பண்ணும்போது எஃப் டேஷ் எப்படி பண்ணலாம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஓவர் 0 to x ஸ்கொயர் t ஸ்கொயர் மைனஸ் 8t ப்ளஸ் 15 பை e பார் t இன்ட்டு டிடின்னு கிடைக்கும், ஓகேவா. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் தியரமை செயின் ரூலை யூஸ் பண்ணி இங்கே அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ இன்டகிரேட் பண்ணோன்னா இதே தான் கிடைக்கும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இதே தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ அட் த சேம் டைம் இதுக்கு லோயர் லிமிட் அப்பர் லிமிட் போடுறோம், ரைட்டா. அடுத்தது என்னது, அது செயின் ரூலில் டி எக்ஸ் பை டிஎக்ஸ், ரைட்டா. டிஎக்ஸுங்கிறது இந்த அப்பர் லிமிட் எக்ஸ் ஸ்கொயர், ஓகே. இதை பண்ண போகிறோம். தென் இங்கே அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 டிவைடட் பை இ டு தி பார் டிக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர். அட் த சேம் டைம் இங்கே பண்ணும்போது இது என்ன ஆகும், 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2xன்னு கிடைக்கும், ரைட். நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம அப்படியே வச்சுக்கலாமா. வாட் அபவுட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 15 பை e to the power x square into 2x, ரைட்டா. அடுத்தது நம்ம என்ன இதில் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எப்போ இதில் ஜீரோஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம், ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நாம் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்.
the critical points எப்படி கண்டுபிடிப்போம்? To find critical points, என்ன கிடைக்கும்? F dash of x is 0. Right? What is f dash of x? 2x. X to the power 4 minus x square plus 15 divided by e to the power x square equal to 0. இதை சால்வ் பண்ணும்போது என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? 2x to the power 5 minus 16x cube plus 30x e to the power x மல்டிப்ளை பண்ணும்போது 0. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பாயிண்ட்ஸாக நமக்கு கிடைக்குது? எக்ஸை மட்டும் வெளியில் எடுத்துட்டோம்னா x பவர் 4 2x பவர் 4 ரைட்டா? எல்லாத்துலேயும் 2 இருக்குது, 2 இருக்கட்டும். தென் இட் வில் பி x பவர் 4 2வை வெளியில் எடுத்துக்கிட்டு x பவர் 4 மைனஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் x பவர் 4 மைனஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரை ஒரு வேரியபிளாக a அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா எக்ஸ் பவர் 4 a ஸ்கொயர், சரியா? அந்த மாதிரி வைக்கும்போது மல்டிப்ளை பண்ணால் 15, ஆட் பண்ணால் மைனஸ் 8. அப்போ என்ன வரும்? 3 5s ரெண்டுத்துக்குமே மைனஸ். அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 8x ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். அட் த சேம் டைம் இங்கே 2xன்னு இருக்கும். 2 இஸ் நாட் கோயிங் டு பி 0, நாட் பாசிபிள் இல்லையா? அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 0, x square minus 3 equal to 0, x square minus 5 equal to 0. Therefore x equal to என்ன கிடைக்கும்? Plus or minus root 3. Here x equal to plus or minus root 5. Therefore the critical points are என்னென்ன கிடைச்சது? Therefore critical points are x equal to 0 plus root 3 minus root 3 plus root 5 minus root 5. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா f dash of x கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம JEE எக்ஸாம் எழுதும்போது டைம் பத்தாது இல்லையா? அப்போது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன். 0 இங்கே மைனஸ் ரூட் 3, இங்கே மைனஸ் ரூட் 5, கரெக்டாக? இங்கே ப்ளஸ் ரூட் 3, இங்கே ப்ளஸ் ரூட் 5 எழுதிக்கோங்க. 0லேருந்து போகும்போது பாசிட்டிவ், 0லேருந்து வரும்போது நெகட்டிவ், அடுத்தது பாசிட்டிவ், ஆல்டர்னேட் அப்படி தான் போகும் வேல்யூஸ், ரைட்டா? அந்த மாதிரி எழுதுகிறோம் ரியல் லைனில். இப்போது மைனஸ் 5 கிட்ட என்ன ஆகுது? மினிமமாக வருது. மைனஸ் 5 கிட்ட வரும்போது என்ன ஆகுது? மினிமம், ரைட்டா? அப்புறம் எங்கேருந்து எங்கே வருது? 0 கிட்ட வரும்போது மினிமம். அடுத்து ரூட் 5 கிட்ட வரும்போது மினிமம். எங்கெங்கே மேக்ஸிமம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கே ப்ளஸ் வருது? ரூட் இந்த இடத்துல வரும்போது ப்ளஸ்ஸில் முடியுது இல்லையா? ஸோ இட் இஸ் த மேக்ஸிமம். இந்த இடத்துல வரும்போது எங்கே முடியுது? மேக்ஸிமம். தேர்ஃபோர் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கேட்டால் கண்டிப்பாக அதை போட்டு தான் போடணும். இங்கே நம்பர் ஆஃப் மினிமம் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம்னு கேட்கறதுனால இதை எப்படி எழுதிடலாம்? நாம் 2 மேக்ஸிமம் 3 மினிமம்னு எழுதிடலாமா? அந்த ஒர்க் அவுட் பண்ணுற நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக 2 மேக்ஸிமம் வேல்யூஸ், அப்புறம் எவ்வளோ கிடைக்கும்? 3 மினிமம் வேல்யூஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது இதோட வேல்யூஸ் எப்படி வருது? இங்கே கொடுத்துருக்கிற கொஸ்டினில் எது ஆன்சர்? 2 and 3. கேள்வி கேட்டிருக்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஸோ 2 மேக்ஸிமம் 3 மினிமம் வர்றதுனால இந்த கொஸ்டினோட ஆன்சர், ஃபஸ்ட் ஆன்சர் 2 and 3. இதில் இந்த பார்ட்டுக்கு மட்டும் நாம் கண்டுபிடிக்காமல் ஷார்ட்கட் மெத்தட் போட்டிருக்கோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.